இன்றைக்கி நான் படித்த ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஸோ நான் படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது எங்கள் ஊர் கூத்தானூரில் தான் இருக்குது. 5 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ஸ்கூல் சைடு வரேன். சரி, ஒரு சில கிளாஸஸ் தான் மாற்றிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பில்டிங்கே மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்த சீஃப் கெஸ்ட்டோட ஸ்பீச் எல்லாம் வந்து ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். From her bottom of her heart பதிவு செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல நிறுவனர்னால சிறப்பிச்சு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்பவே வந்து புக்கில் வந்து இன்னும் துளிர்னு ஒரு புக்கு வரும். அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒரு புக்கில் வந்து அப்போ வந்து பெருசா மீடியாலாம் கிடையாது. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க ஜெயித்தது வரும், அவங்க போட்டு வரும், அதெல்லாம் அப்போ ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வந்து அப்பையிலேருந்தே ஒரு ரோல் மாடல் தான். எங்கள் கூட்டு வங்கியின் சார்பில் இந்த தம்பி தங்கைகள் நாம் இன்றைய நினைத்து பார்க்க வேண்டியது, நாம் எதை குறித்து நம் வாழ்வில் நமக்காக, நமது குடும்பத்திற்காக, நமது நாட்டுக்காக இந்த அடிமனம் ஆழ்மனம் என்று சொல்கிறார்களே, அது எப்படி உருவாகுது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதற்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். 2002ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளித்துறையில் பிறந்தார். இவர் தனது பள்ளி படிப்பை கன்னியாகுமரியில் உள்ள விளவங்கோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்துள்ளார். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங். நோபல் பரிசு, நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ். என்ன வயசு தெரியுமா? 15 வயசு. 15 வயசுல நோபல் பிரைஸ். அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் யுனைடெட் நேஷன்ஸ், இன்னைக்கு இந்த அசம்பிளி இருக்கு பாருங்க, இந்த ஆண்டு விழா மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ், இந்த ஜெனரல் அசம்பிளி, உலக நாடுகள் பங்கு கொள்ளும் மிகப்பெரிய அறிவாளிகள் இருக்க இடத்துல போய் இந்த பிள்ளைகிட்ட பேச சொல்றாங்க. இந்த மாதிரி மேடையில ஏற்படுத்துங்க. உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். somewhere in the top, உங்களை உயர்வான இடத்தில் நாம் சந்திப்போம் என்று உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்கிறேன். ஸோ பெற்றோர்கள், உங்க பிள்ளையுடைய கலை நிகழ்ச்சிகளுக்கு பார்க்க இருக்கிறீங்க. உங்க சந்தித்து ரொம்ப சந்தோஷம்.